ஓம் சாய்ராம். சாய் பாதம் சரணம். 3வது நாளா பாபாவினுடைய அத்தியாயத்தை கேட்க உள்ள வந்திருக்க பக்தர்களுக்கு கோடி வணக்கங்கள். இந்த அத்தியாயத்தில் ஆசிரியர் ஹேமாத்பந்த் சாய்பாபாவினுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய லீலைகளை எடுத்து காட்டுறாரு. குருவினுடைய லீலைகளை அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் சொல்லக்கூடிய முக்கிய கருத்து, பாபாவின் செயல்கள் சாதாரணம் அல்ல, அவை அனைத்தும் பக்தர்களின் நலனுக்காகவே. குருவின் செயல் புரியாதது. பாபா சில நேரங்களில் காரணமில்லாமல் சில செயல்களை செய்கிறாரு. சிலரிடம் கோபமாக பேசுவது போல இருக்கும், சிலர்கிட்ட அன்பாக நடந்துப்பார், சிலர்கிட்ட உடனே உதவியை செய்வார், சிலருக்கு காத்திருக்க சொல்வார். இதை பார்த்த மக்கள் எல்லாம் குழப்பம் அடைஞ்சாங்க. ஆனால் இதனுடைய உண்மை உட்கருத்து என்னன்னா, அவர் ஒவ்வொருவருடைய கர்மத்தை பார்த்து செயல்படுகிறார். கர்மா அருள், இதனுடைய இணைப்பு. இந்த அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில் நடக்கிற அனைத்துமே நம் கடந்த கர்மாவின் விளைவு, அதையும் தாண்டி இருக்கிற குருவினுடைய அருள், இதை பற்றி தான் இணைத்து சொல்லுது. பாபாவினுடைய கருணை எப்படி வேலை செய்து? பாபா துன்பத்தை முழுவதும் அகற்ற மாட்டார். ஏன் தெரியுமா? அது நம் கர்மா. ஆனால் அவர் நம் துன்பத்தை குறைக்கிறார், அதை தாங்கும் சக்தியை தருகிறார், சரியான நேரத்தில் நம்ம காப்பாற்றுறார். இதுதான் உண்மையான குருவினுடைய அருள். பக்தர்களுடைய அனுபவங்களை சம்பவமாக சொல்கிறாரு. அது எல்லாமே என்ன காட்டுது? பாபா எல்லாத்தையும் அறிந்தவர், எங்கு இருந்தாலும் நம்மளை காப்பவர், நினைத்தவுடன் உதவுபவர். பாபா உடலால் மட்டும் ஷிரடியில் இல்லை, அவர் சகல இடங்களிலும் இருக்கிறார். இந்த அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான கதை, ரோஹில்லாவினுடைய கதை. ஒரு பக்தர் பாபாவினுடைய அருகில் வாழ்ந்து தொடர்ந்து இறைவனை நினைத்து உரத்த குரலில் பிரார்த்தனை செய்கிறாரு. கிராம மக்கள் அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் பாபா அவர்களை கண்டிக்கிறார். பாபாவின் விளக்கம், ரோஹில்லாவின் கத்தல் உண்மையில பக்தி, அங்கே தீங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையின் மூலம் பாபா சொல்ல வரக்கூடிய உண்மை என்னன்னா, வெளியில் கஷ்டமாக தோன்ற விஷயம்லாம் உள்ள ஒரு நல்ல அர்த்தம் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை பகுதியினுடைய உள்ள அர்த்தம். தெரிஞ்சுக்கோங்க. கதையின் மட்டும் தெரிஞ்சுக்காம அந்த கதையினுடைய ஆழமான அர்த்தங்களை தான் நம்ம இந்த ஒவ்வொரு அத்தியாயங்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த சச்சரித்திரம் ஏராளமான விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கு. அதனுடைய அர்த்தங்களை தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த ரோஹில்லாவினுடைய கதை என்ன சொல்லுதுன்னா, வெளியில் நமக்கு கஷ்டமாக தெரிகிற விஷயம், அந்த ரோஹில்லாவினுடைய கத்தல்கள் உண்மையிலையுமே அது வெறும் சிரமப்படுத்துகிற விஷயம் இல்லை, அவன் உண்மையிலேயே பக்தி செலுத்துகிறான். அதுதான் வெளியில் கஷ்டமாக தோணினாலும் சில விஷயங்கள் உள்ள நல்ல அர்த்தத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். குருவை நம்பணும், அவருடைய செயல்களை சந்தேகிக்கக்கூடாது. நம்பிக்கை, பொறுமை ரெண்டும் இருந்தால் வாழ்க்கை மிகவும் அமைதியாக மாறும். முழு நம்பிக்கை வைக்கணும், சந்தேகம் இல்லாமல் இருக்கணும். உடனடி பலன் வேண்டாம், காத்திருந்தாலும் வெற்றி உறுதிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தால், நம்பிக்கை பொறுமை ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தீரும். குருவினுடைய பாதையை நம்ம எப்படி பின்பற்றுவது? பாபா என்னை காப்பார் அப்படின்னு நம்ம உணரணும். எல்லாம் சரியான நேரத்தில் கிடைக்கும், நடக்கும்னு பொறுமை காக்கணும். நான் இல்லை, நீயே எல்லாம் பாபா அப்படிங்கிற ஒப்படைக்கிற தன்மையை நம்ம உணரணும். இதில் கற்றுக்கிற வாழ்க்கை பாடம், எல்லாம் காரணத்தோடு நடக்கும், சின்ன விஷயம் கூட அர்த்தமுள்ளதாக இருக்கும். கஷ்டம் வந்தால் பயப்படக்கூடாது. குரு எப்போதுமே நம்மோடு, நம்ம அறியாமலே காப்பார். நம்பிக்கை, பொறுமை சேர்ந்து வெற்றி, இதுதான் பாபாவின் மந்திரம். குருவின் அருள் இருந்தால் கர்மா கூட நமக்கு நன்மையாக மாறும். மனதில் நிறுத்தப்பட வேண்டிய வரிகள், நீ நம்பிக்கையோடு இரு, பாபா உன்னை விடமாட்டார். பொறுமையாக இரு, சரியான நேரத்தில் அதிசயம் நடக்கும். ஓம் சாய்ராம்.